ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம தியாகராஜனுடைய நண்பர் ஒருத்தருங்க தண்ணி மாஸ்டருங்க. அவர் அரவர பக்தர். லட்சார்ச்சனை புத்தகம் கொடுத்தா அதை வசூல் பண்ணி கொடுத்துருவாருங்க. எப்பாச்சும் அம்மா கோயிலுக்கு வருவார். ஆனால் சதா அம்மா திட்டிகிட்டே இருப்பார். உனக்கு அம்மா அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி அம்மாவை கண்டபடி திட்டுவாருங்க. ஒரு சமயம் இவர் தண்ணி மப்பு மீறி போய் தியாகராஜனை பார்த்து, பார் எனக்கு அம்மா ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஏக வசனத்தில் கெட்ட கெட்ட வார்த்தையில் அம்மாவை திட்டியிருக்காரு. தியாகராஜ் சொல்ல, டே அப்படின்னா திட்டாதடா, தப்புடா, திட்டாதடான்னு பல தடவை தடுத்துருக்காரு. இவர் கேட்க மாட்டேன்னு திட்டோன்னு திட்டி முடிச்சாருங்களா. அதுக்கு பின்னால் இவர் அவர் பார்க்கலங்க, ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். சில ஆண்டுகள் கழித்து இவர் சென்னையில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு ஊமை வந்து கூப்பிட்ற சத்தம் ஊன்னு சத்தம் போட்டு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா இவருடைய அந்த தண்ணி மாஸ்டர் நண்பர் இப்போ டிராஃபிக் இன்சார்ஜாக இருக்காருங்க. இவர் எப்போ அம்மாவை திட்டினாரோ அதுக்கு பின்னால இங்கே ஒரு ஸ்ட்ரோக் வந்துங்க, வாய் ஊமையாக போச்சுங்க, பேச முடியல. அதனால் டிபார்ட்மெண்ட்டும் அவர் மேலே கருணை கொண்டு அவருக்கு இந்த டிராஃபிக் மாஸ்டர் போஸ்ட் போட்டு கொடுத்துட்டு அந்த வேலையில் இருக்கிறார். அதில் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லையே அதனால் இந்த ஊமவாயை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீண்ட நாள் கழிச்சு நண்பனை பார்க்கங்காட்டி நம்ம பேச்ச கேட்காம பேசி கண்டதெல்லாம் பேசி இப்போ அனுபவிக்கிறமேன்னு சொல்லித்தான் மன்னிப்பு கேட்கறக்கா நண்பனை கூப்பிட்டுருக்காருங்க. அப்போ தான் இவர் பார்த்து அந்த உண்மையை உணர்ந்தாருங்களாம். ஆனால் நம்ம நண்பன் இப்படி பேசினா இப்படி அனுபவிக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுங்க. ஊழ்வனை யாரை விட்டுது? ஓம் சக்தி.